தெய்வம். கண்ணா இது ஒட்டி. அப்புறம் இது என்ன மறுபடியும் சரி பண்றீங்க? யாருக்கா தண்ணி கொடுக்க போறீங்களா? நோ டாடி. டாடி டாடி இங்க வாங்களே, உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவையா இருக்கு. சொல்லுமா, செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். அன்பே தெய்வம், கடிவது மர. என்னமா அதெல்லாம்? வாங்கப்பா சொல்றேன், வாங்க. அம்மாடி பாட்டி, என்னமா அதெல்லாம்? டாக்டர் மாமாவே இங்க வர சொன்னது எதுக்குன்னு தெரியுமா? தெரியலையே பாட்டி. எதுக்காக? என் ஃப்ரெண்டு மேல உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற வெறுப்பு எப்படியாவது பார்க்கணும். கண்ணனையும் அவங்க அப்பாவையும் ஒன்னா சேர்க்கறதா நான் சவால் விட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த விஷயத்துல என்னுடைய பூர்ண ஒத்துழைப்பும் உங்க பக்கம் உண்டு. Thank you டாடி. இந்தாங்க, கோபம் கூடாது, குழந்தையை வெறுக்க கூடாது அப்படின்னு தெரியப்படுத்த என்னென்ன எழுதலாமோ அதெல்லாம் எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்கறது என்ன? நானே குண்டு குண்டா எழுதி கொடுக்கறேன். ஆமா, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க? ஊர்வலம் நடத்த போறீங்களா? அது சஸ்பென்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. ஒண்ணுமே காணும். இப்ப எப்படி திடீர்னு இதெல்லாம் வந்து? இதெல்லாம் உமாவோட வேலைடா. எதுக்கா இந்த ஏற்பாடுலாம்? அவங்க உன்னை திருத்த போறாங்களாம். என்னையா? எஸ் டேய், உன்னை என்னைய விட கண்ணனும் உமாவும் நெருங்கி நண்பர்கள் ஆயிட்டாங்கடா. உமா கண்ணனுக்கா ஒரு சவால் விட்டுருக்கா. சவாலா? ஆமாண்டா, உனக்கு கண்ணன் பேர்ல உள்ள வெறுப்பை போக்கி காட்டுறதா உமா சபதம் செஞ்சிருக்கா. வெறுப்பா? என்ன பாது, உனக்கு கண்ணன் பேர்ல வெறுப்பே இல்லையா? இல்ல, ஏன்னா அவனை பத்தின நினைவே எனக்கு இல்லை. என்னைக்கு நீ அவனை தூக்கிக்கிட்டு வந்தியோ அன்னைக்கே நான் அவனை மறந்துட்டேன். ரவி, நீ மறக்க வேண்டியதை மறக்கல, மறக்க கூடாத மறந்துட்டேன். இது உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்க போகுது? இனிமே ஆண்டவன் தாண்டா உன்னை காப்பாற்றணும். சித்தி மேல் ஆறுவது சினம், சித்தியை கடிவது மர, சித்தியிடம் அன்பாயிரு. அடக்கழுதீங்களா, எனக்கே வத்தி வைக்கிறீங்களா? இருங்க இருங்க. கண்ணா, இமயமலையின் உச்சிக்கு முதல் போறாரு யாரு? யாரு? பாரு, யார் போனா உங்களுக்கு என்ன? இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியா? இது எங்களுக்கு பாடம் மாமா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மாமாவுக்கு தெரியாது. அரைஞ்சிருவேன். ஆமா, முதல்ல போனது இந்த முட்டையா திம்பானே தாராசிங். தப்பு தப்பு, அவர் பேரு டென்சிங். ஏதோ ஒரு சிங், சிங்னு முடியுதே, பத்தாதா? இன்னொரு கேள்வி. என்ன? ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ராமசாமி. ராமசாமியா? ஆமா, அவன் தான் எனக்கு முதல்ல ரயில் இன்ஜினை காட்டினான். ஐயோ ஐயோ, ரயில் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஸ்டீவன்சன். இருக்கட்டுமே, இப்ப யார் இல்ல என்ன? மாமா மாமா, எலக்ட்ரிக் ட்ரெயின் மேற்கு பக்கமா போனா புகை எந்த பக்கம் போகும்? இது தெரியாதாக்கும். ட்ரெயின் மேற்கு பக்கமா போனா புகை கிழக்கு பக்கமா போகும். மாமா, எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஏது புகை? ஆமா. பக்கம் மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு ஒண்ணும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதா கேட்டீங்க. இப்ப நான் கேக்குறேன், அதை என்னன்னு சொல்லுங்க. 5×8. அறிவு கெட்டவனே, 5×30. பசங்களையாவது அடிக்க விடுறா. 5×8 தான்.
பள்ளிக்கூடம் போய் நீ வாய்ப்பாடு படிச்சிருந்தா தானே உனக்கு அறியும். நான் சொல்றது வாய்ப்பாடு அல்ல அல்ல, வயல்ல நிக்கிற போர்டை சொல்றேன். வயல்ல போர்டு நிக்கிறா? என்னடா சொல்ற நீ? ஆமா, IR8 என்பது ஒரு வகையான நெல். அதுக்குள்ளேயும் அரிசி இருக்குது. அத பொங்கியும் திங்கலாம், ஊற வச்சும் திங்கலாம். அவசரமா இருந்தா அப்படியேவும் திங்கலாம். தின்னிப்பயல சின்ன பசங்களா என்ன அடிக்கிற நீ? என்ன கை வந்துறியா? அந்த காலத்து ரத்தம்டா. தாத்தாவுக்கு ஜெய், தாத்தாவுக்கு ஜெய், தாத்தாவுக்கு ஜெய். லட்சுமி, இன்னைக்கு தாமா கண்ண முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். அவன் சிரிப்புக்கு காரணம் நான் தான். ஐயா, நீ ஒண்ணு இல்லன்னா அதுக்கு காரணம் நம்ம உமா குட்டி தான். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் விட்டு பிரியவே மாட்டாங்க. இப்படித்தான் இவங்க தாத்தா இருக்காங்களே, அவங்க என்ன விட்டு பிரியவே மாட்டாங்க. அம்புட்டு பிரியம் என் மேல. அப்படியே பாட்டி? ஐயோ, என்னப்பா மகனே சுந்தரம், அப்பா கைலாசம். ஏய், ஃபைல ஹால்ல மறந்து போய் வச்சிட்டு வந்துட்டோம் போல இருக்கே. அத போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. நான் போக மாட்டேன். ஏண்டா? உங்க முதலாளி என்னடா வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு என்ன திட்டுறாரு. அதுக்காக தான் உன்னை போக சொன்னேன். என்னையா லட்சுமி, நீ யாரு போய் எடுத்துட்டு வாமா. நான் மாட்டேன் சித்தப்பா. என்ன பார்த்தால ஒரு பாம்பு மாதிரி சீறி விடுறாரு. அந்த ஹாலுக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். தாத்தா, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். வாடா கண்ணா. வெரி குட் வெரி குட். குழந்தைகள் சொல்லாமலே செய்து நீயும் மாட்டிக்கினாரு. சும்மாருங்கண்ணா. அடிபட்டுடா சித்தப்பா. கவலைக்கு இடம் இல்ல. பாட்டி பாட்டி, தாத்தா உங்ககிட்ட ரொம்ப பிரியமா இருந்தாங்க இல்ல? எவ்வளவு? இவ்வளவா? 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 கொஞ்சமா நஞ்சமா அந்த ஊரே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்கிட்ட பிரியமா இருந்தாங்க. அந்த காலத்து இடவட்ட பயல்கள்னா அன்புக்கு உதாரணமா இவங்க தாத்தாவையும் என்னையும் தான் சொல்லுவாங்க. ஏன் பாட்டி, தாத்தா ஏன் உங்ககிட்ட அவ்வளவு பிரியமா இருந்தாங்க? என்ன காரணம்? உங்க கழுதைங்களா, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா எனக்கு வெக்கமா இருக்காதா? சொல்லுங்க பாட்டி. சொன்னாதான் நாங்க தூங்குவோம். அதுக்கு காரணம் ஒன்னா ரெண்டா? ஒன்னொன்னா சொல்லுங்க பாட்டி. முதல்ல அவங்க என் அழக பார்த்து மயங்கிட்டாங்க. உங்களுக்கியா? ஏன் பாட்டி, தாத்தாவும் கண்ணாடி போடுவாரா? போக்கிரி பிள்ளைங்களா, நானும் சின்ன வயசுல அழகாத்தே இருந்தேன். புல்லாக்கு போட்டு தாழம்பு ஜட பின்னி காஞ்சிபுரம் பட்டை கட்டி ஒட்டியானம் போட்டு நின்னா மத்த பொம்பளைங்கள்லாம் என்ன பார்த்து பொறாமப்படுவாளுங்க. ஓகே பாட்டி. நம்பர் 1 அழகு, நம்பர் 2 என்ன? அவங்களுக்கு என் சமையல்ல ஒரு மையல், அதுதான் அடுத்த காரணம். சமையலா? பொண்டாட்டி மட்டும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா எந்த புருஷன் ஹோட்டலுக்கு போவான்? வாய சப்பு கொட்டிக்கிட்டு பொண்டாட்டிய வர மாட்டானா? அப்புறம் நம்பர் 3 என்ன பாட்டி? தப்பி தவறி இவங்க தாத்தா கோவிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள ஜாலியா வெளியில கூட்டிட்டு போவேன். வெளியில என்ன பாட்டி? எங்கயாவது அழகான ஆத்தங்கரைக்கோ பூந்தோட்டத்துக்கோ அங்க போய் அழகான இடத்துக்கு போன உடனேதான் ஆம்பளைங்க மனசு மாறிடுமே. அவங்களா மெதுவா கொலைய ஆரம்பிப்பாங்க. சற்று தள்ளி நின்னு சட்டு பரமா சிரிப்பாங்க. அப்புறம் ஒரே கொண்டாட்டத்தே. அப்படியா? அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போனா ஆம்பளைங்க மனசு மாறுமா? ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? கல்யாணம் பண்ணிக்க போறியா? மாப்பிள்ளை பாருங்க பாட்டி. கண்ணா, பாட்டி என்னென்ன சொன்னாங்க? நம்பர் 1 அழகு, நம்பர் 2 சமையல், நம்பர் 3 அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறது. முதல் பிளானை ட்ரை பண்ணுவோமா? பாட்டி அழகோட சித்தி அழகுதான். அது அப்பா கண்ணுக்கு படலையே. எப்படியாவது சித்திய மாமா கண்ணுல அடிக்கடி படுற மாதிரி செய்யணுமே. சித்தி தான் ஹாலுக்கே வரமாட்டேங்குது. அப்போ மாமாவை அவுட் ஹவுஸ் கூட்டிட்டு போலாமா? அவரு வரமாட்டாரு. கண்ணா, சித்திய ஹாலுக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. என்ன? என்னம்மா? உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. போன் வந்திருக்கா? ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க அப்பா என் மேல வள்ளின்னு விழுவாரு. அப்பா மாடியில இருக்காரு. வேண்டாமா? வாங்க சித்தி, வாங்க சித்தி.
பேசுங்க சித்தி. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? செத்து போன உங்க பாட்டி பேசுறேன். பாட்டியா? ஏன் பாட்டி, நீதான் செத்து போயிட்டியே, அப்புறம் எப்படி பேசுறேன்? ஆகாயத்துல இருந்து பேசுறேன். ஆமா, நீயே அந்த பிள்ளை ராஜா கிட்ட எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கிற. இனிமே அப்படி இருக்க கூடாது, சிரிச்சு பேசணும். என்ன நான் சொன்னது புரியுதா? பாட்டி, நீ சொல்றது நல்லா புரியுது. எந்திரி. ஏய், இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? ஐயா, ஹாலுக்கு வர மாட்டேன்னு சொன்னியே, உன்னை வரவழைச்சிட்டோம் பாத்தியா? உங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணு போட்டு. ஏய் பசங்களா, இத பார், இப்ப வந்து பிடிக்கிறேன் பார். ஏய், இதோ வர ஓடாதே, நில்லு. ஏய், நில்லுங்க. நான் ஹாலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றேன், நீ மாடி வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏன் வந்தா என்ன? உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. உன்னை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பெண்ணையுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிட வேண்டியதானே? எதுக்காக வீணா நின்னு வம்பு வளர்க்குறீங்க? என்கிட்ட விதண்டாவாதம் பண்ணாங்க. முதல்ல வெளியே போ. போகலன்னா என்ன செய்வீங்க? நான் நாகரிகம் இல்லாம நடந்துக்க வேண்டியது. இப்ப மாத்திரம் ரொம்ப நாகரிகமா நடந்துக்கதா நினைப்போம். என் பொறுமையை சோதிக்காது. போ வெளியே. உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனாலதான் பெண்களை கண்டா இப்படி விலகி ஓடுறீங்க. குட்டையில தேங்குற தண்ணி குடிக்க உதவாது. உங்க மனசுல ஒரு நாளும் நல்ல எண்ணமே உதிக்காது. Don't argue with me. Get out. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பொண்ணுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. உனக்கு சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. ராஜா, என்னடா அது? ஏன் அந்த பொண்ணு கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிற? He hates me. என்ன கண்டாலே அவருக்கு பிடிக்கல. என்ன மாத்திரம் இல்ல, உலகத்துல எந்த பெண்ணையுமே அவருக்கு பிடிக்கலையா? பெரிய ரிஷிஸ்வரர்கள் பெண்வாடியே திறக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்னடா அது? ஒரு பெண்ணுக்கு மகனா பிறந்து, ஒரு பெண்ணுக்கு கணவனா வாழ்ந்து, ஒரு பெண்ணுக்கு தாப்பனா மாறி இருக்கிற உனக்கா பெண்ணை கண்டா பிடிக்கல? என் உள்ளத்துல புறையோடிக்கிட்டு இருக்கிற புண்ணை கிளறி விடாத. ராஜா, புண்ணை கீறி விட்டு மருந்து போட்டாதாண்டா அது சீக்கிரம். உன் வெறுப்புக்கு என்ன காரணம் சொல்லு. பதி, யூத் இஸ் a blender, manhood a struggle, old age a regret எழுதி வச்சாங்க. To me, youth is a blender. இன்னும் அடிப்படையிலிருந்து பார்க்க போனா இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா. நானா? ஆமா, கல்யாணமே வேண்டாம்னு இருந்தானா நீயும் ராதாவும் நடத்தின சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து மனசு மாறிட்டேன். அப்படி ஒரு நிறைஞ்ச வாழ்வு எனக்கு அமையணும்னு ஆசைப்பட்டேன். கணவனை தெய்வமா மதிச்சு அன்பு காட்டின ராதாவை போல உத்தமமான பெண்ணை தேடி அலைஞ்சு. அப்பதான் பத்தினி வேஷம் போட்ட பத்திரகாளி ஒருத்திய வாழ்க்கையில குறுக்கிட்டேன். அந்த வேஷத்தை நிஜம் நினைச்சு நான் அவளை காதலிச்சேன். பாம்ப பச்சை கொடி நினைச்சு என் நெஞ்சில சுத்திக்கிட்டேன். நேரம் பார்த்து என் நெஞ்சிலேயே அது விஷத்தை கக்கிடுச்சு. என்ன குழந்தை அழுது? காய்ச்சலா? என்ன டாக்டர் காமிச்சியா? வந்து கொடுத்தாருங்க. அப்படியா? ஒய்யுமா, ஏண்டியுமா அழக்கூடாதுமா. அப்பா கழுத பிடிக்காதுமா. ஏண்டா மீனாமா எங்க? எங்கடா மீனாமா? நான் உண்மையான குடம் நினைச்சு ஏமாந்துட்டேன். இப்பதான் புரியுது, நான் தான் கண்ணு இருந்து குடம் ஆயிட்டேன். சொல்லு, எதுக்கா அப்படி கிடைச்சு? ஓஹோ, இவங்களும் வாட்கள் தானா? எல்லாருமா சேர்ந்து திட்டமிட்டு தானே ஏமாத்திருக்கீங்களா? ஏமான் முடிஞ்சதை பத்தி பேசுற? ஆமாண்டா, உங்ககிட்ட பேசி அர்த்தம் கிடையாது. சொல்லு, என் மீனா எங்க? என் மீனா எங்க? உன் மீனா, யுவர் வைஃப், என்ஜாயிங் தி லைஃப். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம குடி கூத்து கெட்ட அலையறியா? உன்னை நான் எவ்வளவோ தடவை கண்டிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் நோயால அவஸ்தைப்படுற குழந்தைய வீட்டுல விட்டுட்டு ஹோட்டல்ல போய் குடிச்சிட்டு குமார போறையே, உனக்கு என்ன நெஞ்சல் தடுக்கணும்டி? Oh my darling, it's my pleasure. குடும்பம், குழந்தை இதெல்லாம் பெரிய தொல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வா.
we will enjoy the modern life. ஏடி நாகரிகங்கிற பேரால என் குடும்ப பெருமையை குழி தோண்டி புதைக்க பாக்குறியா? இனிமே உன்னை சொல்லி திருத்த முடியாது. என்ன அடிக்காதே, என்ன அடிக்காதே. Don't kill me, don't kill me. இன்னைக்கு வாங்குற அடி சாகர வரைக்கும் உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீ ஒரு மனுஷன் தானா? நான் வளர்த்த மண்ணு இப்படி அடுத்து கொடுமைப்படுத்துறீங்க. நீ வளர்த்த பெருமையை பார்த்து ஊரே சிரிக்கிற. ஒரு அந்தஸ்துள்ள மனைவி பொது இடத்துல குடிச்சிட்டு கும்மாளம் போடுறா. அதை தப்புன்னு உணர முடியாத நீ அவளை வளர்த்த உரிமை கொண்டாடுறீங்க. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்குது? குடிக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம், ஆடி பாடி திரியறது மனசுக்கு ஆரோக்கியம், ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பழகிறது ஆன்மாவுக்கு ஆரோக்கியம். சுருக்கமா சொன்னா இதுக்கு பெயர் தான் சோசியல் லைஃப். அந்த சாக்கடையில விழுந்து என் மனைவியை கெட்டு போறத என்னால சகிக்க முடியாது. My respectable husband, நான் சொல்றேன், எனக்கு கோவிச்சுக்காதே. ஜெயில சிக்கின கைதி மாதிரி இந்த 4 சுவருக்கு மத்தியில இருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. I want to be a free bird. ஏய், எனக்கு மனைவியானதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் எனக்கு அனுமதிக்க நான் மானம் கட்டவல்ல. மரியாதையா உள்ள போ. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட நான் ஒரு கொலைகாரனா மாறிடுவேன். உனக்கு இந்த இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிக்க கூடாது. அவ்வளவு சுலபமா விட்டுட்டு போறதுக்காக வந்து உறவை நான் ஏற்படுத்தினேன். நீ இந்த உறவை எதுக்காக ஏற்படுத்தின எனக்கு தெரியும்டா. இந்த பணத்துக்காகத்தானே இவளை வச்சு எனக்கு வலை விரிச்ச. எடுத்துட்டு போ மிஸ்டர் ராஜா. Get out! மேடம், இங்க உட்காந்து சாப்பிடலாம். கமா, மாடி ரூம்ல போய் ஃப்ரீயா சாப்பிடலாம். ஸ்லோலி கமா, ஸ்லோலி. என் கண் முன்னாலேயே எரிஞ்சு கருகிட்டா. அவளை எரிச்ச நெருப்பு அணைஞ்சிடுச்சு. ஆனா அவ என் நெஞ்சில வச்ச நெருப்பு அணையவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பெண்ணினத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜா, பெண்ணுங்கிறவ நெருப்புக்கு சமானம். விளக்கின் சுடரா இருந்து வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நெருப்பு சில குடும்பங்கள்ல வீட்டையே கொடுத்துற கொல்லியா மாறிடலாம். அதுக்காக நெருப்பையே வெறுத்து விளக்க கூட ஏத்தாம இருட்டுல தடுமாறுறது புரியாதவ செய்த செய்ய. ராஜா, ஒரு செடியில பூத்த மலர்கள்ல சிலது மணவரைக்கு போறதுண்டு, சிலது மயானத்துக்கு போறதுண்டு. எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான்டா. I'm sorry. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது தெரியாம நான் உங்க மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. பாத்தியா, நீ அவளை இவ்வளவு தூரம் வெறுத்தும் திட்டியும் கூட கொஞ்சம் கூட கோவப்படாம உன் கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு போறான். அவ ஒரு குழந்தை மாறிடா. என் நர்சிங் ஹோம்ல டெலிபோன் ஆபரேட்டரா இருந்தவ. உன்னை விட அவளை எனக்கு நல்லா தெரியும். அவளை நீ இப்படி திட்டிருக்க வேண்டாம். ரவி, சூடு கண்ட பூனை கதை தெரியுமாடா உனக்கு? கொதிக்கிற பாலை நாக்க சுட்டுக்கிட்டா அப்புறம் மோர கண்டா கூட பயந்து போடுமா. என் நிலைமை அதுதான்டா. கண்ணா கண்ணா, இத பாத்தியா? அதிரசம்
ஏது உமா? நம்ம நாயர் சுட்டுக்கிட்டு இருந்தாரு, கேட்டேன், சுடுன்னு சொன்னாரு, தொட்டு பார்த்தேன், சுடல, தூக்கிட்டு வந்துட்டேன். கண்ணா கண்ணா, நம்ம 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாமா? உமா உமா, நான் பங்கு போட்டு தர்றேன். நீ ஒண்ணும் பேச வேண்டாம் போ. ஏமா? நேத்து கதை சொல்றேன்னு ஏமாத்திட்டு போயிட்டியே. கதை தானே, இன்னைக்கு அருமையான கதை சொல்றேன். சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளுங்க, உட்காரு. ஒரு ஊர்ல 2 பூனை இருந்தது. அதுங்க 2 ஒரு சமயக்கட்டுல பூந்து ஒரு அதிர்ஷ்டத்தை திருடிட்டு வந்துருச்சு. நாம எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த பக்கமா ஒரு குரங்கு ஒண்ணு வந்தது. நான் பங்கு போட்டு தர்றேன், அதிர்ஷ்டத்தை கொடுன்னு கேட்டுச்சு. கொடுத்தா தானே கதை வரும். அப்ப அந்த குரங்கு கையில ஒரு தராசு ஒண்ணு வச்சிருந்தது. குரங்கு கேட்டு தராசு தராசோடைய பிறந்தது. குறுக்க கேள்வி கேட்டேன்னா கதை வராதாமா. சரி சொல்லுங்க. அப்புறம் அந்த அதிர்ஷ்டத்தை 2ஆ பிச்சு 2 தட்டுல வச்சது. ஒரு தட்டு கீழே போயிருச்சு. அந்த தட்டுல பெருசா இருக்குது. குரங்கு என்ன செஞ்சுச்சு? உடனே கொஞ்சத்தை கடிச்சு சாப்பிட்டுட்டு தட்டுல வச்சுக்கிடுச்சு. அப்புறம் இந்த தட்டு கீழே போயிருச்சு. இப்ப இதுல பெருசா இருக்குது. உடனே குரங்கு அதுலயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தட்டுல வச்சுதா இது கீழே போயிருச்சு. இது பெருசா இருக்கே. அதுக்கு தான் குரங்கு திரும்பவும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் இது கீழே போயிருச்சு. இதை சாப்பிட்டுச்சு. அப்புறம் இதை சாப்பிட்டுச்சு. அப்புறம் இதையும் சாப்பிட்டுச்சு. தீந்து போச்சு. அப்புறம் குரங்கு ஓடி போயிருச்சு. குரங்கு கதை சொல்றேனே, அதிரசத்தை தின்னுட்டியா? ஏண்டாடே குழந்தைங்க கிட்ட போய் புடிங்கி தின்னுக்கிறிய? நானா தின்னேன்? குரங்கு கதை சொல்ற சுவாரஸ்யத்துல தின்னுட்டேன். கதையா சொன்ன? ஓதா உண்மையில நீ தாண்டா குரங்கு. நீங்க எனக்கு அப்பா. எதுக்கு பேசாதடா? அப்புறம் பிள்ளைமா சேர்ந்து என் பிள்ளைங்க என்ன கல்யாணம் பண்றீங்க? அது வந்து இந்த இது வந்து அந்த நான் சொல்றேன். இந்த அதிரசத்தை அப்பா அவர் எங்கேயோ அவசரமா போயிட்டு இருக்காரு, அவரை விட்டுருங்க. மேனேஜர், நாயர்கிட்ட சொல்லி எனக்கு சாப்பாட்டை தனியா எடுத்து வைக்க சொல்லுங்க. ஏன்னா ராத்திரி வரத்துக்கு லேட் ஆகும். என்ன? ஓகே சில்ட்ரன். சரியா டாடி? சரியா அங்கிள்? பை பை. பை பை. அண்ணா ஒரு ஐடியா. கம் ஆன். பாத்தியாடா, ஆளாக்கு மாதிரி இருந்துகிட்டு ஐடியா ஐடியான்னு சொல்லிட்டு ஓடுறத. இத சொல்லிட்டு எனக்கு ஓட தெரியாதாக்கும். அதுகளுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்குதா? இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிற? நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? உன்னை பெத்து தென்னை மரம் மாதிரி வளர்த்துக்கிறேன். இது பார்த்தாரா? பெத்து வளர்க்கறது பெரிய சாதனை. சுமாரா மாமா மாமா இல்ல நான் மகன். அடையா அப்பா என்ன காசு காலையிலே கொடுத்தாச்சு. இன்னைக்கு பேட்டா இத பெத்ததுக்கு பதிலா தட்டு எடுத்திருக்கலாம். நாயர் நாயர். என்ன பேபி? எந்த வயிறு பசிக்குதோ? அது இல்ல நாயர். வேற என்ன? டாடி கிட்ட லீவ் கேட்டீரோ? லீவா? நான் 6 மாசம் முன்னாடி கேட்டு. இன்னைக்கு உமக்கு லீவ் கொடுக்க சொல்லி இருக்கிறாரு டாடி. எனக்கு லீவா? எண்டே குருவாயிரப்பா, எண்டே நின்ன கருணை. தேவி மோளே உண்மை பரங்க. ஆமா நாயர், மாமா சொல்லும்போது நானும் இருந்தேன். எனக்கு லீவா? எனக்கு லீவு. ஆஹா, 3 ஷோ. என் ஃபேவரேட் ஆர்டிஸ்ட் ஹேமமாலினி நடிச்ச படத்தையே நான் பார்த்து. நான் வரட்டே, நான் வரேன். கண்ணா எப்படி? வா. நாயர், நாயர். கண்ணா அப்பா வந்துட்டாரு. உட்காருங்கப்பா. அம்மா வாருடா. இன்னுமா தூங்கல? இல்ல மாமா, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடா? ஏன் நான் இறங்க போனா? நாயர் லீவ் வேணும்னு கேட்டா நான் தான் சரின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பெரிய மனுஷி, நான் இல்லைன்னா இந்த வீட்டுல ஓ அதிகாரம் தான் கொடி கட்டி பிறகுதோ? நான் தானே உங்க ஒரே வாரிசு. வெரி குட், வெரி குட். வெங்காய சாம்பார், கத்திரிக்காய் கறி, புதினா சட்னி, தக்காளி பச்சடி. பிரமாதம், ஒண்டர்ஃபுல். என் லைஃப் டைத்துல இந்த மாதிரி நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்பா கொஞ்சமா சாப்பிடுங்க, பால் பாயசம் இருக்கு. பால் பாயசமா? ஆமா, இதெல்லாம் பாட்டி சமைச்சாங்களா? பாட்டி இல்ல, புதுசா சமையல்காரன் வந்திருக்கானே. சமையல்காரன் இல்ல, சமையல்காரி. சமையல்காரியா? ஆமாப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்க. கண்ணா அப்பாவுக்கு பரிமாறு, இதான் நான் வரேன். இவங்க தான் புதிய சமையல்காரி. நீயா? நானே வரலைங்க, குழந்தைங்க தான் என்ன கூட்டிட்டு வந்து.
நீயா இதெல்லாம் சமைச்சது? ஆமாங்க, சமைக்கால லீவ்ல போயிட்டா சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு குழந்தைங்க கூப்பிட்டாங்க. அதனாலதான். ஏன் சித்தி பயப்படுற? கொஞ்சம் முன்னாடி நீ பார்த்திருக்கணுமே, வெங்காய சாம்பார் பிரமாதம், சமையல் வண்டர்ஃபுல், இந்த மாதிரி சாப்பாடு என் லைஃப்லயே சாப்பிட்டது இல்லைன்னு மூக்க பிடிக்க சாப்பிட்டாரு. இல்ல டாடி? நான் செஞ்சது தவறுன்னா என்ன மன்னிச்சிருங்க. வாய்க்கு ருச்சியா சமைக்கிறதுல என்ன தப்பு? இன்ஃபேக்ட் நீ இவ்வளவு பிரமாதமா சமைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஏன் சித்தி அங்கேயே பார்த்துக்கிட்டு நிக்கிற? ஒண்ணுமில்லையே. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஏய் போக்கி பசங்களா. கண்ணா, பாட்டியோட ஐடியா சக்சஸ். கை கொடு. கிராண்ட் சக்சஸ். கண்ணா, பயப்படாத. கிட்ட போய் அப்பான்னு கூப்பிட்டு பாலை கொடு. அம்மா இங்கே இருக்கணும். நான் இங்கே இருக்கேன், நீ போ. போ. ஏண்டா இங்க வந்து? உன்னை இங்க வரக்கூடாது சொல்லியிருக்கிறா இல்லையா? அம்மா, அம்மாவா? அம்மா அவளைத்தான் முடிக்க. கண்ணா, கண்ணா. மாமா, நான் தான் உங்களுக்கு பால் கொண்டு வர சொன்னேன். மன்னிச்சுக்கங்க. வாடா கண்ணா. டேய், குழந்தைங்கள்ட்ட ஏன்டா இப்படி நடந்துக்கிற? டாக்டர், நீங்க ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், நீங்களே குழந்தை மனசை புண்படுத்தலாமா? ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா, என்னாலும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா, ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா. எமையாளும் ஸ்ரீனிவாசா, என்னாலும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேசா, ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா.
ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா என்னாலும் துணை நீயே ஸ்ரீ வெங்கடேஷா ஏழுமலை வாசா எமையாளும் ஸ்ரீனிவாசா. ஐ ஆம் சாரிடா கண்ணா, என்ன மன்னிச்சிடுடா. இந்த தடவை நம்ம பிளான் ஃபெயிலியரா போச்சு. என்ன செய்யறது, யானைக்கும் அடி சறுக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் கண்ணா, உங்க அப்பா மனசு மாத்தி அவர் உன்னை கிஸ் பண்ண வைக்கல, என் பேரு உமா இல்ல. எங்க அப்பாவை சரிப்படுத்துறத விட உங்க அப்பா சித்தி விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, உங்க அப்பா விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுக்கிட்டு பாட்டி சொன்ன தேர்ட் பிளானை ட்ரை பண்ணுவோமா? தேர்ட் பிளான், 2 பேரையும் ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஓகே, புறப்படு.